ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு வெஜ் சால்னா பார்ப்போமா? இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளெண்டிங் ஜாரில் 10 to 15 ஸ்மால் ஆனியன்ஸ், 1 டீஸ்பூன் சோம்பு, 15 மிளகு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, சோக் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் கசகசா அண்ட் 15 கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் அ கப் கோகோனட் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிருங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் ஸ்ப்ளட்டர் ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 கிரீன் சில்லியை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஹீப்டு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 லார்ஜ் டொமேட்டோஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. டொமேட்டோஸ் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் ராக் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாட்டர் ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 to 3 விசில்ஸ் விட்டுருங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கூல் டவுன் பண்ணிட்டு லிட் ஓப்பன் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நான் இது பரோட்டாவோட பேரப் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இது பரோட்டா ஒரு சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்.